கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்கன்றது ஒரு ஒரு தமிழக அரசுக்கு ஒரு ஒரு கேவலமாக நாங்கள் பார்க்குறோம். எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போதைப் பழக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுக்க தவறியவர்கள் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும், நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏபி பல நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்குது. சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. மாஃபியாவாக இருக்குமோ அல்லது வந்து ஒரு ஸ்டேட் என்டாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது. மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டதுனால இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறதில்ல. சரி, தப்பு இல்லாதவங்க ஏன் பயப்படணும்? இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது, நாங்கள் வந்து சமூக நீதி மாணவர் படைன்னு ஒரு படையை உருவாக்குறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அது சமூக நீதி மாணவர் படைனா அப்போ என்ன நக்சலிசத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான வேலைகளை தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணோம் அப்படி மக்களை திசை திருப்புற வேலையை அரசாங்கமே பண்ணுது. இதையும் இந்த அரசாங்கம் ஏற்றிருக்காது. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்மர் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா சந்திரு அவர் மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசுக்கு. அவரை வச்சு ஒரு கமிட்டி ரெடி பண்ணி அது மூலிமா பப்ளிசிட்டி மட்டும்தான் ஆகுதே தவிர வேற எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப்புமே அல்லது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போற ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் ஏபிவிபி வட தமிழகத்தின் மாநில செயலாளர் யுவராஜ் தாமோதரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழகமே ரொம்ப சாவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மரண ஓலத்துல தமிழகமே மூழ்கி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே கள்ளக்குறிச்சியை தான் பார்த்துட்ருக்கு. எல்லாருக்குமே இதில் என்ன தான் நடந்திருக்குன்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? நீங்கள் ஒரு மாநில செயலாளராக இதை எப்படி பார்க்குறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது மனிதர்களுடைய பணத்தாசை, ஆட்சியில் இருக்கவங்களோட பணத்தாசை, அதே போல் அதிகாரிகளுடைய பேராசை, காவல்துறையினுடைய மேற்பார்வையிலே இந்த விஷயம் நடந்திருக்குதுன்றது மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடை மாற்றிருக்குதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே எழுந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 பேர்கிட்ட இறந்துருக்குறாங்க. இது முதல் வாட்டி நடந்திருந்ததுன்னா நம்ம இனிமேட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோரிக்கைகள் வச்சிருக்கலாம். ஆனால் கடந்த வருஷமே நம்ம பார்த்தோம் என்னன்னா கிட்டத்தட்ட 22 உயிர் இதே மாதிரி பக்கத்து மாவட்டத்திலேயே விழுப்புரம் மாவட்டத்திலேயே அந்த மாதிரி 22 பேர்கிட்ட இறந்துருந்தாங்க. அப்போ அந்த மரணங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த விஷயம் நடக்காம தடுத்திருக்க முடியும். ஆனால் அதை கண்டுக்காம அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் நிதி நிவாரணம் அன்னைக்கு நிவாரணம் அறிவிச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு 2-3 பேரும் இடமாற்றம் பண்ணிட்டு கண் துடைப்பு நடவடிக்கைகள் எடுத்ததுனால இன்னைக்கு அந்த பலி எண்ணிக்கைன்றது 3 மடங்காக அது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ போகும்னே நமக்கு தெரியாத நிலைமையில அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. ஆனால் ஜெயலலிதா அவங்க இருக்கக்கூடிய பீரியட்லேயே இந்த மாதிரி 53 பேர் 2021 இறந்தாங்க இல்லையா? அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்பலை? கள்ளச்சாராய விஷயன்றது பல நாட்களாக போயிட்டு இருக்குது. தடுக்க தவறிய அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கத்து மேலே ஏபிவிபி குற்றச்சாட்டு வைக்குது. அதற்கு முழு பொறுப்பு அரசாங்கமும், குறிப்பாக சொல்லணும்னா அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸோட ரோல் இதில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு துறையாக இருக்கட்டும், என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, 100க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அவசர உதவி எண்ணுக்கு, இந்த மாதிரி எங்கள் இடத்துல கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த நபரை கள்ளச்சாராயம் விற்கிறவருக்கு தேடிட்டு வர்றாரு வெட்டுறதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் சொன்ன காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பரை யார் சொன்னாங்கன்ற தகவலை கள்ளச்சாராயம் விற்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறவங்களுக்கும் காவல்துறைக்கும் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் எங்கேருந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்பராக இருக்கும்? அப்போது இது என்ன சொன்னீங்கன்னா ஓவரால் மெஷினரியோட ஒரு டிஃபெக்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தை. இப்போ தமிழகத்துல திமுக இருக்கிறதுனால தான் இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக போராட்டத்துல முன்னாள் அமைச்சர் ஸ்ரீனிவாசன் அவர்களே சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி கள்ளச்சாராயம் விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு போராட்டத்திலேயே அவர் வெளிப்படையா ஒத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ மக்கள் அப்பயே இவங்களும் போராடுறாங்க அப்படின்னு அந்த ஆட்சி மேலேயும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இவங்க கேள்வி எழுப்புறாங்க, ஆனா நாங்களும் அந்த மாதிரி தான் இருந்தோங்கிறதே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இது யார் மேல தவறு, எந்த அரசாங்கத்து மேல தவறு சொல்ல முடியும்? அரசாங்கம்ன்றது தமிழக அரசாங்கம் தான், சரிங்களா? தமிழக அரசாங்கத்து மேல தான் தவறாக ஏபிவிபி சொல்லுது. அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ எந்த அரசாங்கமாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் தடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை செய்ய தவறிட்டாங்க. நாங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நடந்ததா
இப்போ 50 பேர் இறந்தாலும் உயிர் தான், ஒருத்தர் இறந்தாலும் உயிர் தான், 60 பேர் இறந்தாலும் உயிர் தான். அப்படி தமிழக மக்களுடைய உயிர் இந்த மாதிரி போகிறது, கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்கன்றது ஒரு ஒரு தமிழக அரசுக்கு ஒரு ஒரு கேவலமாக நாங்கள் பார்க்குறோம். இதே எங்களுக்கும் அவர் தான் முதல்வர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் எங்களுக்கு எப்படி ஒரு மாணவர்கள் ஏற்கனவே 1008 பிரச்சனை மாணவர்கள் சமுதாயத்தில் இருக்குது. இப்போ மாணவர்கள் மத்தியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஏபிவிபி என்ன எப்படி பார்க்குதுன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தமிழக முதல்வர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெஷினரி மாணவர்களுடைய நலனை எப்படி மையமாக வச்சு நடத்த முடியும் அப்படின்றத மையமாக வச்சு தான் இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். இப்போ போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த 2 வருடங்களாவே அதிகமாக இருக்கு. கஞ்சா, அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், இப்போ வந்து மது வந்து கள்ளச்சாராயம்ல இருந்து நிறைய விஷச்சாராயம் இப்படி போய்கிட்டே இருக்கு. இதுல வந்து இளைஞர்கள் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து என்ன தீர்வு வந்து இருந்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த மாதிரி போதைப்பொருள் புழக்கத்தில் விநியோகிப்பவர்களோ அல்லது வியாபாரிகளோ குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்றது ஏபிவிபியுடைய பல நாள் கோரிக்கை. அதே போல இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகள் உட்பட அனைவருமே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதி எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போதை புழக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுக்க தவறியவர்கள் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும், நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏபிவிபி பல நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு கிடையாது. ஏபிவிபி கடந்த 5 வருடங்களில் மட்டும் பலதரப்பட்ட போராட்டங்கள் மாவட்ட வாரியாக, கேம்பஸ் வாரியாக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த அரசாங்கம் செவி சாய்க்காது தான் இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கும் இத்தனை மரணங்களுக்கு காரணம்னு ஏபிவிபி பார்க்குது. இப்போ தமிழக அரசு ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க, விஷச்சாராயத்துக்கான விசாரணைக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே நாங்கள் வந்து சேகரித்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு அது வந்து விசாரணைக்கு போகுது. இது வந்து என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஏபிவிபில இருந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களோட டிமாண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்குது. கள்ளச்சாராயம் மட்டும் இல்லாமல் மித்த போதை புழக்கமும் அதிகமாக இருக்குது. இது அனைத்துக்குமே வந்து தகவல் சேகரித்து வச்சுக்கிறதுனால எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு 2 அமைச்சரை போய் அமைச்சு பார்த்து அதுக்கான அடுத்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப் என்ன எடுத்திருக்கு இந்த அரசாங்கம்ன்றது தான் நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி அந்த ஹைகோர்ட் ஆனது ப்ராப்பரான டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே இவங்க வந்து இது வந்து சிபிசிஐடியை மட்டும் வச்சிக்காம இப்போ சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும். ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து எல்லாருமே வந்து பல எம்எல்ஏ மந்திரிங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த கள்ளச்சாராய விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது மாநில அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாநில அரசாங்கத்தினுடைய காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை. இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்ற மாதிரி உங்களுக்கும் வந்து மாநில அரசோட விசாரணையில நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன காரணம் அப்படி? ஏன்னா நிறைய வந்து திறமையான அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? திறமையான அதிகாரிகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கக்கூடாது. சரிங்களா? நாம் என்ன சொல்கிறோன்னா, இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஹை லெவல் அத்தாரிட்டிஸாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, மினிஸ்டர் முதற்கொண்டு, எம்பி முதற்கொண்டு அவங்க வந்து கூட இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் நமக்கு வெளியாகிட்டு பார்க்கும்போது ஒருவேளை இது ஸ்டேட் என்டார்ஸ்டு ஒரு 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 மாஃபியாவாக இருக்குமோ அல்லது வந்து ஒரு ஸ்டேட் என்டார்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது எங்களுக்கு. ஸோ அப்படி இந்த மாதிரி மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டதுனால இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறதுல தப்பு இல்லாதவங்க ஏன் பயப்படணும்? சிபிஐ விசாரணைன்றது வந்து அதுவும் பெரிய மிக உயர் தர எக்ஸ்பர்ட் கமிட்டி தானே. சிபிஐ விசாரணைன்றது எக்ஸ்பர்ட் லெவலான இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி தான். அப்படின்னா ஏடிஎம்கே ஜெயக்குமார் அவர்கள் வந்து திமுக வந்து சிபிஐ விசாரணைக்கு பயப்படுதுன்னு சொன்னது உண்மைதானா? ஏற்றுக்கொள்ளலாம். பயம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு, தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இந்த நாட்டில் வந்து சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்டத்தை மீறி எந்த ஒரு ஏஜென்சியுமே செயல்பட முடியாது, சிபிஐ உட்பட. அப்படி சிபிஐ வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இங்கே வந்து விசாரிக்கிறதுல மாநில அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் அப்படின்றதான் எங்களோட கேள்வி. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இல்லாத வந்து ஒரு அரசு வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சந்துரு அவர்கள் வந்து முன்னாள் நீதிபதி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் அப்படின்னும் வந்து வைகோ அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. இது ஆனால் வந்து இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து வேஸ்ட், இதெல்லாம் வந்து யூஸே கிடையாது அப்படின்னு வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து விஓஓ இவங்க எல்லாருமே வந்து அது வந்து வேஸ்டான ஒரு அறிக்கை, இது வந்து யூஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து மத சார்பற்ற அரசாங்கம் தான், மத விரோத அரசாங்கம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். மத சார்பற்ற அரசாங்கம்.
எல்லா மத சார்பின்மைனா எல்லா மதங்களையும் சமமா மதிக்கிறது தான் மத சார்பின்மை. கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா நெற்றியில திலகம் வைக்கக்கூடாது, கையில கயிறு கட்டக்கூடாது, இந்த விஷயம் எல்லாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு அங்கமா இருக்குது. கண்டிப்பா. அது குறிப்பா சொல்லணும்னா ஸ்கூல்ல இது சம்பந்தமான நிறைய தொடர்ச்சியான இது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. எல்லா விதத்திலையும் நாங்க அதுக்கான குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். மாணவர்கள் வந்து நெத்தியில குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது, விபூதி வச்சுட்டு வரக்கூடாது, அதே போல கயிறு கட்டிட்டு வரதுலையும் நெத்தியில திலகம் வச்சுட்டு வரதுலையும் எப்படி ஒருத்தரோட ஜாதி தெரியுது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியல. அது வந்து இந்து மதம் அப்படிங்கிறது பொதுவான அடிப்படை தானே இது? இல்ல இந்து மதத்திலும் மற்றும் இல்லாம இந்து மதத்துல மட்டும்தான் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இருக்குது. அவங்களோட மத நம்பிக்கை எது, கயிறு கட்டுறதோ நெற்றியில திலகம் வைக்கிறதோ அதுல அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்றதுதான் எங்களோட ஸ்டாண்டு. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்கூல்ல பள்ளிகள்ல இருந்தது ஆல்பபெட்டிக்கல் பிரகாரம் தான் வந்து மாணவர்களை வந்து அமர வச்சாங்க. ஆனா இப்போ வந்து ஜாதியின் அடிப்படையில வந்து அமர வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? 60 ஆண்டுகளா திராவிட அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து அவங்களோட ஃபெயிலியர் தான் அது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது என்பதுதான் ஏபிவிபியின் ஸ்டாண்டுமே கூட. எந்த இடத்துலையுமே ஜாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுங்க. அது ஏபிவிபியோட கிளியர் ஸ்டாண்டு. அதுக்கான எந்தவித நடவடிக்கையாக இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது, நாங்கள் வந்து சமூக நீதி மாணவர் படைன்னு ஒரு படையை உருவாக்குறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அது சமூக நீதி மாணவர் படைனா அப்போ என்ன நக்சலிசத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான வேலைகளை தான் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்குள்ளேயே வந்து ஜாதியின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய உணவுகளை அவங்க ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட இல்லை வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு இடையே பள்ளிகளிலும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கு. இதை வந்து அரசாங்கம் வந்து தலையிடுறது கிடையாது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த இன்னும் அதிகப்படியாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உணவு பரிமாறிக்கொள்வது, இப்போ நானும் அதே மாதிரி இதே தமிழ்நாட்டில் தான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு கூட உட்காந்துருந்த பசங்க என்ன ஜாதின்னு கூட தெரியாது எனக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாணவர்களோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் தேவையில்லாமல் போய் கயிறு கட்டிட்டு வராத, நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அதே போல் இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் பரிமாறிக்கொள்வது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஜாதி அடிப்படையில் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து இதெல்லாம் வந்து புது நெரேட்டிவ்ஸ் இவங்க செட் பண்ணுறது, இன்னும் வந்து மக்களை பிரித்து வச்சிருக்கணும் அப்படின்ற நெரேட்டிவ்ஸை இவங்க செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ஏபிவிபி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. மாணவர்கள் வந்து சகோதரத்தோடு பழகணும்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சமமான முறை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உட்கார வைக்கிறது இதெல்லாமே இருக்கட்டும். அதில் வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக வந்து மாணவர்களுடைய பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு வந்து ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே எலெக்ஷன் நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளாகவே. அதுக்கெல்லாம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் எடுக்காத ஒரு அரசாங்கம் இப்படி வந்து ஒரு அறிக்கையை தயாரிக்கிறதுன்னு போது எங்களுக்கு அது சந்தேகத்தை ஏற்படுத்த விதமாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் முறைகேடு சர்ச்சைகள். இந்த நீட் முறைகேடு சர்ச்சை அப்படின்னு வந்து ஏன்னா ஒரு நீட்டில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 2 பேர் 3 பேர் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒரு டாப் லெவல் ரேங்க்ல வருவாங்க. ஆனால் இந்த முறை 67 பேர் வந்திருக்காங்க. ஒரே தேர்வு மையத்தில் 6 பேர் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு யார் காரணம்? எல்லாருமே வந்து மத்திய அரசாங்கம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சைக்கு யார் காரணமாக இருப்பாங்க? இந்த பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கான ஏன்னா இந்த உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தடுக்காம ஏன் விட்டாங்க? என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிஜேபியோட ஏஜென்சி கிடையாது, அல்லது மத்திய அரசாங்கத்தோட ஏஜென்சி, அந்த மாதிரி நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோட ஏஜென்சி கிடையாது. என்டிஏன்றது நாட்டில் இருக்கக்கூடிய பல முதன்மை கல்வி நிறுவனங்கள், ஐஐடி, ஐஏஎம்சி, என்ஐடி, எய்ம்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு முதன்மை கல்வி நிறுவனங்களுடைய டைரக்டர்ஸும் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் தான் என்டிஏவோட மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. யூபிஎஸ்சியோடைய சேர்மன் தான் இதுலேயும் சேர்மனாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு என்டிஏ ஏஜென்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ப்ரொஃபஸர்ஸோ அல்லது டைரக்டர்ஸோ தான் இருக்கிறாங்க. இதில் இவங்க மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல், என்டிஏல நடக்கக்கூடிய குளறுபடிகளாக தான் இதை பார்க்குது. நீட்டில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தில் முதல் குரல் ஏபிவிபிகிட்ட தான் வந்துச்சு. நாங்கள் ரிசல்ட் வந்த மறுநாளே எங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டம் சூரத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. தேசிய செயற்குழு கூட்டம்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு அமைப்புக்கு, மாணவர் அமைப்புக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேசிய செயற்குழு கூட்டத்திலும் கூட அதில் நாங்கள் ஒரு 2-3 அமர்வுகளை ஒத்தி வச்சுட்டு இந்த விஷயத்துக்காக முதல் போராட்டம் சூரத் நகரில் ஏபிவிபி தான் முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல மாணவர் அமைப்பு அரசியல் லாபங்களுக்காக நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம்னா குரூப் 4ல் 1008 குளறுபடி நடக்குது. எப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்போ எல்லாமே அதில் ஊழல் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணணுமா, குரூப் 4 எக்ஸாம் நடத்தக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அமைப்புல தான் இதுல குளறுபடி இருக்குது. அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா தமிழ்நாடு அரசோட கண்ட்ரோல்ல இருக்குது. அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஎன்பிஎஸ்சி மேல தான் நம்ம குறை சொல்றோம். அப்படிதான் இருக்குது இந்த விஷயம். பார்த்தீங்கன்னா என்டிஏ நடத்தக்கூடிய ஒரு பரீட்சை நீட் எக்ஸாம், நீட் மட்டும் இல்லை, நெட்டு, இந்த மாதிரி பல பொது தேர்வுகளை என்டிஏ நடத்திட்டு இருக்குது. அந்த தேர்வுகளில் குளறுபடி வந்தால் தேர்வை ரத்து பண்ண முடியாது. என்டிஏல ப்ராப்பராக விசாரணை பண்ணி அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிந்து சிபிஐ விசாரணை நடத்தி அதில் என்ன ஒரு முறையான ரிசல்ட் வரணுமோ அது வரும். அதுக்காக நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணோம் அப்படி மக்களை திசை திருப்புற வேலையை அரசாங்கமே பண்ணுது தமிழ்நாட்டில்ன்றது வேதனை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க என்டிஏ வந்து முதல்ல வந்து அந்த மாதிரி முறைகேடுகள் வந்து நடந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 பேரை வந்து நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து என்டிஏவே வந்து அதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து வேண்டாம் அப்படின்னு தானே எல்லா மாநிலங்களும் சொல்றது. அந்த அறிக்கை வந்து சரியானதாக தானே இருக்கு. என்டிஏ தான் வந்து இந்த மாதிரி குளறுபடிகளே நடக்காது என்டிஏல அப்படின்னு சொன்னது யாருன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஸ்டேட் ஏஜென்சி, எங்கெல்லாம் வந்து அதிகாரிகள் இருக்கிறாங்களோ பியூரோக்ராட்ஸ் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. சுதந்திர வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு ஏஜென்சியுமே அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஊழல் நடக்காத ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஊழல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதை தடுக்கிற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபடணும். அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் நம்ம யாரும் வந்து வெளியிலேருந்து வந்து உட்கார்றவங்க கிடையாது. எல்லாருமே இந்த நாட்டிலேருந்து படிச்சுட்டு வர்றவங்க தான். அப்படி ஒரு உயர்நிலைக்கு போகிறவங்க ஊழல்னால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அல்லது வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட நீட்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் உட்காந்து படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி டைம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு 2 வருஷம் உட்காந்து படித்து பாஸ் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு தேர்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு கண்ணியமாக இருக்கணுன்றது அவங்க தான் அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த படிச்சுட்டு வரக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், அந்த மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து யோசித்து செயல்படணும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதில் சிபிஐ விசாரணை வரணும்னு சொல்கிறோம். சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கட்சி பேதம் இல்லாமல் அவங்க எந்த பொறுப்பில் இருந்தாலுமே அவங்க வந்து உரிய நடவடிக்கைக்கு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரே நாடு ஒரே கோரிக்கை, இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு தேர்வாக இருந்தாலும் இது அப்படியெல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியாக இருந்தால் போதும் அப்படின்னு வந்து கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இவங்க எல்லாருமே வந்து ஒரே நாடு ஒரே கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோரிக்கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருத்துவர்கள், இளம் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. இது வந்து சரியான முறை தான் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ செட்டில்டு மேட்டர். நீட்டில் இதுக்கப்புறம் மாற்றங்கள் வரப்போவதில்லை. நீட் வந்து செட்டில்டு மேட்டர். சுப்ரீம் கோர்ட்டே இந்த நீட்டு தேர்வில் எந்தவித தவறும் இல்லை, இதில் எந்தவித சட்டப்படி இதில் எதுவும் தவறு இல்லை. மாநிலங்கள் அவங்கவுங்க இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுல எந்தவித சட்ட சிக்கலும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் கூட பல மாநிலங்களில் ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த நீட் தேர்வை எதிர்க்கிற மாதிரி. அனிதாவோட மரணத்துக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீட் விஷயம் பல முறை தெளிவுபடுத்தப்பட்டது. நீட் வந்து ரத்து செய்யப்படாது அல்லது எந்த மாநிலங்களுக்கும் விலக்களிக்கப்படாது என்பது பல நாட்களாக தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் வந்தோம்னா பண்ணிடுவோம், நாங்கள் வந்தோம்னா நீட்டை ரத்து பண்ணிடுவோம், இப்படி பொய் வாக்குறுதிகள் சொன்னதுனால தான் மாணவர்கள் வந்து இந்த அப்போ இருந்த ஆட்சியாளர்களே அரசியல் கட்சிகளையும் நம்பி அரசியல் கட்சிகள் காரணமாகத்தான் பல மாணவர்களுடைய உயிர் தமிழ்நாட்டில் போனது காரணம் அரசியல் கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் வந்ததுனால மாநில அரசாங்கத்தினுடைய சீட்டு அதை இப்போது 100 சீட்டில் இத்தனை சீட்டு வந்து வெளியே 15 சீட்டு வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் போகுதுன்னா அதே 15 சீட்டு தான் இப்பையும் ஆல் இண்டியா கோட்டாவில் போகுது. அதனால் மாணவர்களுடைய மருத்துவ சீட்டு வட மாநிலத்தில் வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க, எங்களுக்கு தர வேண்டிய சீட்லாம் அவங்களுக்கு போயிடுது அப்படின்ற நரேட்டிவ் வந்து முழுக்க ஒரு கற்பனை, பொய். அது முன்னாடி இங்கே இருந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் எத்தனை சீட்டு
ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிட்டு இருந்ததோ அதே அளவில் 15% சீட்டு தான் போயிட்டு இருக்குது இப்பயும். மிச்சம் இருக்கிற 85 சீட்டு வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்காக ரிசர்வ் பண்ண சீட்டு. அது அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் நீட்டு வந்து எதையுமே மாற்றிட கிடையாது. இடஒதுக்கீடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி தேசிய அளவில் ஒரு தேர்வு நடத்தி நீட் அட்மிஷன் நடத்துறதில்ல, மருத்துவ சேர்க்கை நடத்துறதில்ல, மாநில அரசுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கல்வித்துறையில் இருக்குதோ கல்வியில் அதே அளவு அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனில். அப்படி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 2 பேருக்குமே பொதுப்பட்டியலில் கல்வி இருக்குது. இப்போ ஒரு இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து ஒரு 10,000 மருத்துவ சீட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது 24 லட்சம் மாணவர்கள் இதில் வந்து பரீட்சை எழுதுறாங்க. இப்போ 24 லட்சம் மாணவர்களுக்கும் வந்து சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து என்டிஏக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அப்படின்னா அதுக்கு தேவையான மாணவர்களை மட்டுமே வந்து நம்ம வந்து பரீட்சை எழுத அனுமதிக்கலாம் இல்லையா? நம்ம வந்து எப்படி அதை ஃபில்டர் பண்ணுவீங்க நீங்கள்? இத்தனை மாணவர்கள் தான் எழுத முடியும், இத்தனை மாணவர்கள் தான் எழுத முடியும், எப்படி என்ன ஒரு மெக்கானிசம் கிடையாது இல்லை. யார் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே சீட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் என்டிஏவோட விஷயம் கிடையாது. என்டிஏ தேர்வு வந்து எந்த ஒரு குளறுபடிகள் இல்லாமல் நேர்மையாக எப்படி இந்த தேர்வை நடத்துறத பற்றி தான் என்டிஏ யோசிக்கணும். அப்படி யோசித்து தான் இந்த என்டிஏ வந்து இந்த தேர்வை நடத்தணும். வினாத்தாள் கசிவுகள் இல்லாமல் முறையான ஒரு இவாலுவேஷன் டெக்னிக்ஸு, டிரான்ஸ்பரண்ட்டான மதிப்பீடுகள் இதெல்லாமே வந்து என்டிஏ மேற்கொள்ளணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. அதே மாதிரி இத்தனை பேர் தான் எழுத முடியும் அப்படின்றதுனால அதை நம்ம லிமிட் பண்ண முடியாது. தகுதியுடையவர்கள் யாராக இருந்தாலுமே கூட எக்ஸாம் எழுதலாம். சீட்டு கிடைக்காது வந்து அவங்களோட எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில், இடஒதுக்கீடு அடிப்படையில் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ இதனால வந்து மன அழுத்தம் வந்து மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த நீட் தேர்வில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2 வருடம் 3 வருடமாக வந்து இப்போ அவங்க ட்ரைனிங் போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இருப்பாங்க. அதுலேயும் வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஏன்னா முதல் பரீட்சையில் அதிகமாக மார்க் எடுத்திருப்பாங்க, அடுத்தது குறைவாக வருது. அவங்களுடைய அந்த காலம் நேரம் அந்த வருடம் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களுக்கு மன அழுத்தமும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ மாணவர்களுக்கு அடுத்த கட்டது வந்து என்னவாக இருக்கும்னு அரசாங்கம் எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் 12வது வகுப்பு நம்ம தேர்வு முடிவுகள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தோம்னாலே மரணங்கள் எல்லா இடத்துலையும் மரணங்கள் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 12th பொதுத் தேர்வில் நடக்கக்கூடிய மரணங்களை காட்டிலும் நீட்டில் குறைவாக தான் நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்க அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ரெகுலராக கவுன்சிலிங் கொடுக்குறது. இங்கே புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வதுன்றதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ் இருக்குது. அப்போ அந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலே, தேசிய கல்விக் கொள்கை 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாலே இந்த மாதிரி அழுத்தம் ரீதியான பிரச்சனைகள், அதே போல் மாணவர்கள் வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறது, நம்ம ஜாதி ரீதியான பிரச்சனைகளுமே கூட புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் நமக்கு தெளிவான வழிமுறைகள் விவரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வந்து மாணவர்களுக்கு சைக்காலஜிக்கல் ஹெல்த் செக்அப் பண்ணணும், மென்டல் ஹெல்த் செக்அப் பண்ணணும், அதே போல் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் செக்அப் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் டீட்டெயிலாக, அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்கே ப்ராப்பர் ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கணும். இது எல்லாமே வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்குது. இதையும் இந்த அரசாங்கம் ஏற்றிருக்காது. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்மர் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா சந்திர அவர் மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசுக்கு. அவரை வச்சு ஒரு கமிட்டி ரெடி பண்ணி அது மூலயமா பப்ளிசிட்டி மட்டும்தான் ஆகுதே தவிர வேற எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப்புமே அல்லது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போற ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு வந்து எக்ஸாம்ஸ் வந்தோட ரிசல்ட் இது ஏன் வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் அன்னைக்கே வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்த நீட் முறைகேடு சர்ச்சையில் தலையிடவே இல்லை அப்படிங்கிறது தான். என்ன காரணம்? நீங்கள் நல்லா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், என்டிஏ வந்து எப்போ எக்ஸாம் ரிசல்ட்டு சொல்லணும், எப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும், எப்போ இவாலுவேஷன் பண்ணணும், இது எல்லாமே முடிவு எடுக்கிறது என்டிஏ தான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். 14ஆம் தேதி தான் வந்து நீட்டோட ரிசல்ட். ஆனால் 10 நாளைக்கு முன்னாலேயே வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனோட ரிசல்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து நேரத்தில் வந்து வெளியிட்டது வந்து இது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா? அதே சந்தேகம் தான் எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா இதில் பியூரோக்ராட்ஸோட ரோல் வந்து பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய சூரத் நகரில் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் யக்ஞவல்கே சுக்லா அவர்கள் சொல்லும்போதுமே கூட இந்த விஷயத்தை கோட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பியூரோக்ராட்ஸோட ரோல் அதிகமாக இருக்குது. அரசாங்கம் வந்து ஒரு பழைய அரசாங்கம் கலைந்து
புதிய அரசாங்கம் பதவி ஏற்கிறதுக்குள்ள இந்த விஷயத்த பண்ணிட்டோம்னா நம்ம மேல இந்த விஷயம் திரும்பாது அப்படின்ற நோக்கத்துல பியூரோக்ராட்ஸோட தலையீடு அதிகமா இருந்ததுனால தான் இந்த ரிசல்ட்டோட டேட்ஸ் இந்த மாதிரி மாறினதெல்லாம் இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லணும், ஆட்சியாளர்கள் மேல தவறுகள் இருந்தாலுமே கூட பியூரோக்ராட்ஸோட ரோல் இந்த குறிப்பா என்டிஏவோட விஷயத்துல அதிகமா இருக்குது. என்டிஏவோட அலுவலகம், தேசிய அலுவலகம் முன்னாடியே நாங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம், ஏபிவிபி போராட்டம் பண்ணியிருக்கோம். அதனால அதனால தான் நாங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கோரியிருக்கோம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து வராது அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல, நாங்க வருஷம் வருஷம் நாங்க வந்து இதுக்காக தான் தீர்மானம் போட்டுட்ருக்குறோம். இந்த மாதிரி வினாத்தாள் கசியறதோ அல்லது வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டில் வந்து குளறுபடிகள் ஏற்படுறதோ ஊழல் இல்லாமல் மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு அமைப்பாக என்டிஏ செயல்படணும். என்டிஏ மட்டும் இல்லை, பாரதத்தில் தேர்வுகள் நடத்தக்கூடிய அனைத்து ஒரு ஏஜென்சிஸுமே வந்து எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும். வினாத்தாள் கசியறது வந்து கடந்த காலங்களாக ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அது வந்து முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும்ன்றது தான் ஏபிவிபியோட கோரிக்கை. இப்போ மது விலக்கு அப்படிங்கிறது வந்து சாத்தியமான ஒன்றா? ஏன்னா எந்த அரசாங்கத்தினாலுமே வந்து நடிகர் சூர்யா சொன்னது போல 20 வருடமாக வந்து மக்களை வந்து குடிக்க வைக்கிறதே இந்த அரசாங்கங்கள் தான். அவங்களே வந்து மதுவிலக்குன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி நடிகர் சூர்யா அறிவிச்சிருந்தாரு. மதுவிலக்கு சாத்தியம் கரெக்டா நடிகர் சூர்யா அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காரு. 20 ஆண்டுகளாக மட்டும் இல்லை, கடந்த 60 ஆண்டுகளாகவே அரசாங்கம், தமிழக அரசாங்கம் மக்களை குடிக்க வச்சு பழகிட்டாங்க. நீங்க இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணெதிரே பல மாநிலங்கள்ல பாரதத்துல மது இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பல இருக்குங்க. இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, தமிழக அரசே எடுத்து டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனமா அரசு நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது. அரசுக்கு மற்ற வேலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு தமிழக அரசு இதை எடுத்து நடத்திக்கிட்டு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி அதை டார்கெட் வச்சு ரன் பண்ற ஒரு விஷயம் அரசாங்கத்தோட விஷயம் இல்லை, அரசாங்கத்தோட சப்ஜெக்ட் இல்லை. அரசாங்கம் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா மாணவர் பிரச்சனை குறிப்பா சொல்லணும்னா விசி அப்பாயின்மெண்ட் பண்ணல தமிழ்நாட்டில் 3 யூனிவர்சிட்டிக்கு மேல. யூனிவர்சிட்டிஸ்ல ஃபண்ட் மிஸ்மேனேஜ்மெண்டால சேலரிஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதே போல மார்க் ஷீட் இன்னும் தராம இருக்கிறாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. இந்த மாதிரி முதன்மை நிறுவனங்கள்லயே, இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களே இந்த மாதிரி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கும்போது டாஸ்மாக் பின்னாடி போய் அரசாங்கம் தொங்கிட்டு இருக்கிறது, அதுல வந்து இப்ப பல வருமானம் ஜாஸ்தி இல்லையா, வருமானம் வருதுன்றதுக்காக என்ன வேணா செஞ்சிட முடியாது இல்லைங்களா? ஒரு அரசாங்கத்துக்குன்னு ஒரு நெறியுள்ள அரசாங்கமா இதில் நடத்தணும் அப்படின்றது ஏபிவிபியோட எதிர்பார்ப்பு. டாஸ்மாக் வந்து குடிப்பழக்கம் மதுன்றது வந்து மது விலக்குன்றது சாத்தியம் பல மாநிலங்களில் நம்மளே பார்த்துருக்கோம். அதே போல இங்கேயும் சாத்தியப்படுத்தணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்கு நன்றி. நன்றி.